ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நான் தான் பேச போகிற டாபிக் பற்றி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரெண்டு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எஸ்ஐபி, எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி குவார்ட்டர்லி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஒரு சர்டைன் அமௌண்ட். அனதர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா லம்சம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ஃபிக்ஸட் டெபாசிட். ஒன் டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 1 year 2 year கழிச்சு நம்ம வந்து ரிட்டர்ன்ஸும் ப்ளஸ் நம்மளோட பண்ண அமௌண்ட்டும் நம்ம எடுக்கலாம். ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்றது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட் இதில். ஸோ நானே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு 30,000க்கு நாட் 35,000க்கு ஒரு 4 டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணேன் 1 year. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து ஆதித்யா பிர்லா சன் லைஃப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். 4மே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 4ல் பார்த்தீங்கன்னா 35,000 நான் பிரித்தேன். ஸோ 10 ஒரு 5,000 பிரித்தேன். ஸோ அந்த 3த்தையும் எனக்கு எது ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னா ஒரே ஃபண்டு தான் வந்து 10% கொடுத்தது. நாட் ஈவன் 10%, 9.5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. விச் மீன்ஸ் 10,000 rupeesக்கு 980 rupees வந்து எனக்கு வந்து அடிஷ்னலாக இருக்குது இப்போது இந்த இயரில். ஸோ மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200, 300 அப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ இதே சேம் இதே இப்போ நான் சொல்கிறது வந்து எனக்கு வந்து ஆதித்யா பிர்லா மல்டி அசெட் ஃபண்டுன்ற ஃபண்டில் தான் வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. ஸோ இதே ஆதித்யா பிர்லாவில் ஃப்ரண்ட் லைன் ஈக்விட்டி ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு, அதில் 10,000 இன்வெஸ்ட் பண்ணேன். என் ஃப்ரெண்டு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண டேட்லேருந்து 1,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தார் எஸ்ஐபியில். எவ்ரி மந்த் அவர் வந்து 1,000 rupees பண்ணார். நான் வந்து லம்சமாக 10,000 rupees பண்ணேன். ஓகே, ஸோ சேம் ஜூலை மந்த் லாஸ்ட் இயர் பண்ணேன். ஸோ இந்த மந்த் இதே ஜூலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் 400 rupees தான் வந்திருக்கு. பட் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 rupees கிட்ட, சாரி 1,000 rupees கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு எஸ்ஐபியில் போட்டதில், அதே ஃபண்டில். ஸோ இதனால தான் இந்த வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது. ஸோ எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபியாக போடுங்க, லம்சம் போடாதுங்க. ஏன்னா எஸ்ஐபியில் போடும்போது அந்த என்ஐவி வேல்யூ உங்களுக்கு கம்மியாகும் போது அந்த எஸ்ஐபி நம்ம போடும்போது, எஸ்ஐபியில் எவ்ரி மந்த் போடும்போது அது வந்து ஆவரேஜ் பண்ணிகிட்டே வரும். அதே லம்சமில் போடும்போது அந்த இப்போ நம்ம லம்சம் போடுற அன்னைக்கு அந்த டேட்டில் என்ஐவி வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா வி ஆர் குட். நமக்கு வந்து அன்னைக்கு டேட்டில் அது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். இல்லை நம்ம போடுற அன்னைக்கு அந்த என்ஐவி வேல்யூ அதிகமாக இருந்ததுனாக்கா, நம்ம லம்சம் போடுற அன்னைக்கு டேட்டில் என்ஐவி வேல்யூ அதிகமாக ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அது ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஓகே, இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் வந்து எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா, சாரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியிலே போடுங்க. அதுதான் என்னோட சஜஷன். இதை நான் பர்சனலாக வந்து பெனிஃபிட் ஆனேன். ஸோ அதனால தான் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.